ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மேற்றும். ஸோ we are looking at verse 16 of chapter 12 of Bhagavad Gita, Bhakti Yoga, the yoga of love. Let's see what is in store for us today. Annapakshe shuchir dharsha udasino ghatavyataha sarvam bharat parityagi யோமத் பக்த சமே பிரிய. முதல் லைன் நல்லா வந்ததுன்னா ரெண்டாவது லைனில் பிரேக் அடிக்குது, ரெண்டாவது லைன் நல்லா வந்ததுன்னா முதல் லைனில் பிரேக் அடிக்குது. Practice makes a man perfect. Let's see what is the meaning. Those who are indifferent to worldly gains, those who are externally and internally pure, skillful, without cares, untroubled, and free from self-desire in all their undertakings, such devotees are, such people of mine are very dear to me. So actually நம்ம என்ன தெரியுது அப்படின்னா லாஸ்ட்டு 2-3 ஸ்லோகாஸில் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் டெல்லிங் விச் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் க்ளோஸ் டு ஹிம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு. பிகாஸ் வி மைட் ஃபீல் க்ளோசர். இப்போ ஜென்ரலாக எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது ஐ மைட் பி யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆர் யூ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நான் இருக்கேனா அப்படிங்கிறது மேட்டர்ல அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து லார்ட் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த மாதிரி பீப்புள் எல்லாம் ஐ ஃபீல் தே ஆர் க்ளோஸ் டு மீ அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ we are on verse 16. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, indifferent to worldly gains. indifferent to worldly gains அதாவது you might gain money today, you might lose money tomorrow, or அது ரெண்டையுமே வந்து எனக்கு ஒன்று தாண்டா அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு the way it makes you feel, அதில் வந்து it should be common அப்படின்ட்டு. எப்படி ஃபீலாக இருக்கும்? Today I have 10,000 rupees. I feel, oh my god, I have 10,000 rupees. Tomorrow if I get 10 lakh rupees, கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும்ல. இது இயல்பான ஒரு விஷயம் தானே. எப்படி 10,000 இருந்தாலும் 10 லட்சமாக இருந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ப்ரெசன்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்போஜர் டு திஸ் வேர்ல்டு. ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு கோடி இருந்ததுன்னா 60 லட்ச ரூபாய்க்கு பென்ஸ் வாங்குவேன். 10 கோடி இருந்தது அப்படின்னா நான் 3 கோடி ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? 3 கோடி ரூபாய்க்கு ஏதாவது பெரிய சூப்பர் கார் வாங்கலாம், காஸ்ட்லி டாய்ஸ் வாங்கலாம். அப்படி தான் நம்ம யோசிப்போம்ல. ஸோ ஹவு கேன் வி சே தட் 1 lakh and 10 lakh ஆர் ஈக்குவல்? ஆன் த transactional word it is definitely not equal, but அந்த பணம், அந்த வேல்யூ, அந்த கெயின் நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல். த வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல், தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல், பட் ஹவு கேன் ஐ சி போத் ஆஃப் தெம் அஸ் ஈக்குவல்? கொஸ்டினில் எனக்கும் இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் let us not pre-conclude it is not possible. Who knows? Upcoming sloka or further reading we might get clarity. So as of now this is an open point. How can I see 1 lakh rupees and 10 lakh rupees with equal respect, with equal state of mind அப்படிங்கிறது matters. ரெண்டாவது, those who are externally and internally pure. This is something interesting. அதாவது it is something possible because we all go for external purity. நிறைய நம்ம பண்ணுவோம், குளிப்போம், all the things we do to ensure that our body is clean, but at the same time are we concentrating enough to keep the body clean from inside? அதுக்கு தான் நம்ம வந்து போகிறோமே அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா, எஸ் தட் இஸ் அ பார்ட் ஹேப்பனிங், பட் அட் த சேம் டைம் வித் த மைண்ட் லெவல், அந்த மென்டல் டாய்லெட்டோட கான்செப்ட் சொன்னோம் அப்படின்னு இல்லையா. ஸோ ஹவு டு க்ளீன் தட் பாடிங்கிறதுக்கு தான் இந்த ways. We know how to clean our body externally. To clean our body internally, there are a lot of counseling, psychologists, mental therapy, அதெல்லாம் இருக்குது. பட் அது எல்லாத்துக்கும் மேலே just observing our own mind, meditation and thinking about what you like, what you love, what is your passion, and thinking about God, thinking about nature, spending time with nature,
இது எல்லாமே வந்து is a ways to pure our mind, pure ourselves from internally. அதுக்கப்புறம் we should be skillful and without care. Skillful matters. ஏன்னா the world pays you for the value you add with your skill set. இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரீவியஸ் திங்ஸ் வி சே தட் நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் நம்ம வந்து தேர் வாஸ் ஒன் பாயிண்ட் ரைட், யூ கேனாட் திங்க் அபவுட் மீ ஆல் த டைம், இட்ஸ் ஓகே, ஐ அக்ரி. யூ கேனாட் keep your mind happy all the time, I agree. நீ பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் think as if you do it for me அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது when we are doing something for our client, ஒரு நார்மலாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் திட்டுவாக இருப்பா, அதனால இதை பக்காவாக பண்ணணும். இது நம்ம கஸ்டமருக்காக பண்ணுறோம்டா, அதனால இது பக்காவாக பண்ணணும். இது நம்ம இன்வெஸ்டர் கொடுத்த முதல் ப்ராஜெக்ட், அதனால இதுக்காக பக்காவாக பண்ணுறோம் அப்படிலாம் யோசிக்கிறவங்க. இந்த பண்ணுற வேலை வந்து ஐம் கோயிங் டு ஆட் டு த வேர்ல்ட் அவுட் சைடு. இந்த கடவுளுக்காக நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து வி வில் பி டூயிங் இட் வித் ஈக்குவல் மோர் கேர் அண்ட் அட்டென்ஷன். இதை ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, irrespective ஆஃப் ஃபார் whom we are doing the job, when we say that, ஏன்னா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணும்போது பெஸ்ட்டாக பண்ணலாம், இல்லை we know that படா அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமருக்கு அப்படின்னு பண்ணும்போது அவங்க கொடுக்குற 10 ரூபாய்க்கெல்லாம் இந்த வேலை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கலாம். பட் வந்து ஒரு இன்வெஸ்டர் கிவன் அஸ் அ பைலட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, இதை முடிச்சா நான் உனக்கு 20 லட்ச ரூபா தரேன் அப்படின்னாருன்னா வில் பி ஆடிங் அ லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் கேர், அட்டென்ஷன், பார்த்து பக்காவாக பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை பண்ணினோம். பிகாஸ் இஃப் யூ ஆர் டெடிகேட்டிங் ஆல் ஆர் ஒர்க் to some higher energy which is above us அப்படிங்கும்போது we do it with great care and work. Why it is said to do it with great care and work? Not because we are doing it for God is telling no எனக்காக நீ பண்ணணும் அப்படின்னு. எனக்காக பண்ணணும்னு இல்லை, நம்ம ஹியூமன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹையர் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு ஹையர் எனர்ஜி லெவலுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போதும் நம்மளுடைய நிறைய கேர் இருக்கும், நம்ம நிறைய பார்த்து பக்குவமாக பண்ணுவோம். ஒரு கஸ்டமருக்கு, ஒரு இன்வெஸ்டருக்கே பண்ணும்போது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம அதை பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணுவோம். நம்ம அதை பார்த்து பண்ணும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் we will reach perfection. That is the reason it is set like that. So skill set அப்படிங்கிறது தானாக வந்துடும். untroubled. Since devotees are surrendered to the will of God, they simply put their best efforts in all the endeavors and leave the efforts as a good. Okay, super. இது வந்து வடிவேல் ஒரு காமெடியில், தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, தங்களுக்கு எந்த சட்டம் நல்ல சட்டம் என்று தோன்றுகிறதோ அதே சட்டத்தை போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து எஃபர்ட்டு போட்டு நம்மளுடைய எல்லா சோர்ஸை, எல்லா எனர்ஜியும் போட்டுட்டு பக்காவாக அந்த எஃபர்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா the result we will give it to the those energies which are beyond us. அவங்களுடைய கையில் வந்து நம்ம ரிசல்ட்டை கொடுத்துருவோம். பிகாஸ் ரிசல்ட் இஸ் சம்திங் தட் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். எஃபர்ட் போடுறது தான் நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால வில் நாட் ட்ரபிள் ஆர் செல்ஃப் வித் த ரிசல்ட். பிகாஸ் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் சூப்பராக போட்டேன்ப்பா, இதுக்கு மேலே ரிசல்ட் வரலைன்னா ஃபேக்டர்ஸ் பியாண்ட் ஆர் கண்ட்ரோல், அதை பற்றி நம்ம யோசித்து கவலைப்பட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு அன்ட்ரபிள், இப்படியே ஒரு ட்ரபிள்ஃபுல் ஜோனுக்கு போகிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ லெட் மீ பி அன்ட்ரபிள் பிகாஸ் ஐ நோ தட் வாட் இஸ் வித்தின் மை லிமிட்ஸ் அண்ட் ஐ புட் 100% ஆஃப் தோஸ் திங்ஸ் விச் இஸ் இன் மை லிமிட் அப்படிங்கிறது. ஃப்ரீ ஃப்ரம் செல்ஃபிஷ்னஸ் இன் ஆல் அண்டர்டேக்கிங். எஸ், ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஆஸ் வி சா இன் த ப்ரீவியஸ் ஸ்லோகா, நம்மளுடைய எந்த வேலை பண்ணும்போதும் நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஈகோவாக இருந்ததுன்னா ஈகோவோட தளத்துலேருந்தே நம்ம யோசிப்போம், ஈகோவோட தளத்துலேருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இவென்ச்சுவலி இன் லாட் ஆஃப் ஈகோ வந்து எப்போவுமே தன்னை முன்னிறுத்தி தன்னை ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்க்கும். ஸோ செல்ஃபிஷ் a part of it. But நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் இஸ் நாட் our ego. நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் இஸ் ஒன் ஸ்டெப் ஃபார் அவே ஃப்ரம் our ego. ஒரு விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ், லைஃப் எனர்ஜி உள்ள ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த லைஃப் எனர்ஜியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்மளோட ஈகோவை நம்ம ஆப்ரேட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்மளுடைய ஈகோ அதிகமாக இருக்கணும், எந்த இடத்துல நம்மளுடைய ஈகோ மேலோங்கி இருக்கணும், எந்த இடத்துல நம்மளுடைய ஈகோ அண்டர்ப்ளே பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம ஈகோவை எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும்.
ஸோ நம்ம வாழ்க்கை ஒரு செஸ் அப்படின்னா நம்ம ராஜாவாக இருக்கலாம், நம்மளுடைய ஈகோ ராணியாக இருக்கலாம். அந்த ராணியை எப்படி எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ சுற்றி நம்ம சொல்லக்கூடிய ஒன்லைனர், இந்த ஒன்லைனர் ஸ்லோகா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் காமன் ஒன்லைனர் என்னப்பா அப்படின்னா, we'll get to know that let the life energy inside you operate you. You don't get operated by your ego. Don't overpower your ego, underpower or weaken your ego, and ensure that the life energy inside you is getting strengthened, because life energy inside you is actually more close to God than your ego. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு புரியுது. இன்ட்ரெஸ்டிங், ரைட்? இது வரைக்கும் பகவத்கீதாவில் நம்ம நிறைய, நாட் பகவத்கீதா ஆர் ஆன் தி அதர் வேதாந்திக் ஆஸ்பெக்ட் ஆல்சோ, எல்லா இடத்துலையும் ஈகோ சுற்றி நம்மளால் அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டதை புரிஞ்சுக்கிட்டதை அட்டாச் பண்ணிக்க முடியும். ஆர் ஈகோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அதை இன்டர்பிரேட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது verse 17. we gonna see verse 17 in the next video. Hope you all are liking it. உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் இதை நம்ம கொண்டு போகிற விதம் வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் தேவை, இல்லை கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லணும். பை தி வே, மறந்தே போச்சு, we had one point, right? indifferent to worldly gains. அது எப்படி நம்ம ஓப்பனாக வச்சுக்கிறது? இது இந்த ஒன்லைனர் ஈகோலாம் இருக்கட்டும், திஸ் பாயிண்ட் இஸ் ஓப்பன். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். டெஃபினெட்லி இப்போது நம்ம இதை படித்து பார்த்து புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் 10,000 ரூபா பெருசா 10 லட்சமா பெருசானா 10 லட்சம் தான் பெருசு. பிகாஸ் the value it got is different, the value it can get it from the market is different. அப்படிங்கும்போது அந்த மெட்டீரியல் கெயின் அதிகமாக அது நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்குன்னா இல்லை, சூப்பர், நம்ம கார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், அதுதான் நமக்கு பெட்டராக இருக்கும். நான் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி அதை போனேன் அப்படின்னா the way I feel is different, the way the world sees me is different. அதே நான் ஒரு 1 கோடி ரூபா காரில் போனேன் அப்படின்னா the way I see is different, the way the world sees me is different. So Happy Krishna remains the same. A 10 lakh car adding value to me is something different. A 1 crore car adding value to me is different. என்னக்குள்ளேயும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும், என்னை சுற்றி இருக்கிற உலகம் என்னை பார்க்குற விதத்துலேயும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்டிஃப்ரெண்ட் டு த வேர்ல்ட்லி கெயின்ஸாக இருக்கும், அதை நான் எப்படி அணுகிறது அதை அப்படிங்கிறது இன்னும் ஓப்பன் பாயிண்ட்டாகவே இருக்குது. நம்ம இதை அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் பேசலாம், இல்லை எப்போ ஆன்சர் வருதோ அப்போ பார்க்கலாம். Till then, bye-bye.